என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. வினோத் சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிருக்காரு இதுதான் விஜய், அது மண்ணொலி பாம்பு தான் விஜய்ன்னு சொல்லி பேர் வச்சு. ஷார்ட்டா சொன்னா மண்ணொலி பாம்பு மாதிரி தான். இடம் குறைஞ்சலாம் பார்த்துக்கணும், புரியுதா? அதுக்கு மண் இன்னெல்லாம் போட்டு அதை வைக்கணும். அது வெளியே எடுத்தீங்கன்னா 10 கிலோ குறைஞ்சிச்சுன்னா விலை போக, அதுக்காக தான் அந்த மண்ணொலி பாம்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சுனா போட்டு அதை வச்சுனா கத்தாதையா இது பாம்புக்கு இடம் குறைஞ்சிடும் போதுன்ற மாதிரி. அண்ணனுக்கு 1000 தங்கச்சி இருக்கும், 1000 தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்போம், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. அதான் இவ்வளவு பூரா அந்த நிலைமையில சுத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது போய் இப்ப அதாவது பாத்துடணும், நீ பாடணும்னு வேற மாதிரி நினைச்சாங்க, பாத்துடணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க தயார், எல்லாத்துக்கும் தயார். தீ கூட ஒரு நாள், கீ கூட ஒரு நாள்ன்ற மாதிரி. கீயா? கீனா நெய்யா சார்? தீனா ஃபயர், கிளி. ஓகே, தீ கிளி அது மெஸ்ஸிங்க, புரியுதா? நீ வந்து நல்லவனோ இல்லை இந்த மக்களை வழி நடத்தக்கூடிய தலைவனா இருக்கு. தனிப்பட்ட முறையில் கீயோட தீயோட கூவோட யார் வேணாலும். அப்புறம் ஒண்ணு இருக்கு, சரி அது வேணாம், பழசு இல்ல சார், லைட்டா க்ளூ. பழசு முடிஞ்சு போனாங்க. சி ஒன்று இருக்கு, அதெல்லாம் பழையசாயிடுச்சு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த இந்த படத்துல இவர்கிட்ட வச்ச தனுஷோட அண்ணன் டைலாக், உனக்கு பவுலிங்கும் போட தெரியாது, தாலியை போட்டு ஏன்டா இருக்கிற, சும்மா வீட்டில் இருக்கிறனாலும் இருக்க மாட்டேன், இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஏன்டா அப்படி பண்றன்ற கதை தான் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா இருக்கு. கல்யாணம் பண்ணதுக்கோ இல்லை வேற எதுக்கோ மட்டும் திமுக காரணம் சொல்லலை, இது எல்லாத்துக்கும் சொல்றேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஒரே ஒரு விஷயம் அதை புரிஞ்சுக்குவோம், எல்லாரும் சொன்னாலே தெரியும். அந்த ஒரு விஷயம் அந்த விஜய் வீட்டில் நடந்ததுக்கு மட்டும் திமுக காரணம் சொல்லலை. இன்னும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா சார். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல சார், பாவம் விஜய்க்கு அடிமேல் அடி. பட்டு அரசியல்ல தான் நாலாபுரமும் அடிக்கிறீங்க, ஏங்க என்ன திட்டுறீங்க, எதுக்கு என்ன திட்டுறீங்க, என்ன திட்டினீங்கன்னா மக்களை திட்டின மாதிரி. செந்தில் கொண்டாடி சேர்த்துச்சுன்னா டே எப்படா எங்கள் அப்பா சத்தம் எங்கள் அப்பா சத்த மாதிரி, உங்கள் அம்மா சத்தம் எங்கள் அம்மா சத்த மாதிரின்னு கேட்பல, அந்த மாதிரி போய் சாவு கேட்டுவாடான்னா அவன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி மாதிரி. அதுதான் விஜய். அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து அரசியல் வடிவேல் காமெடியன், வடிவேல் வந்து சினிமா காமெடியன். வடிவேல் என்ன சினிமாவில் பண்ணது போகிறோம் அரசியல். என்னைய வஞ்சிங்கன்னா தமிழ் மக்களை வச்ச மாதிரி, என் பொண்டாட்டி இப்போ என் டைவர்ஸ் வந்து உன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண மாதிரி எப்படின்ற ரேஞ்ச் நான் அதான் சொல்லலை. அவரு பண்றாரோ இல்லையா சார், இவங்க சொல்றாங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிட போறாங்க. பாருங்க பாத்தீங்களா சொல்றத, என் தலைவன் மாதிரியே நானும் என் புருஷனை டைவர்ஸ் பண்றேன். இல்ல இன்னொன்னு சொன்னாங்களே, அக்காவா இருந்துட்டு போறோம், தங்கச்சியா இருந்துட்டு போறோம், ஏன் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோம் அப்படின்னு ஒரு பொண்ணு போஸ்ட பாக்கலையா நீங்க? ஒரு பொண்ணு பைட் இல்ல சார், மாதிரி விஜய்க்கு என்ன அண்ணனுக்கு 1000 தங்கச்சி இருக்கும், 1000 தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்போம், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது சார். அதான் இவ்வளவு பூரா அந்த நிலைமையில சுத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது போய் இப்ப அதாவது பாத்துடணும், நீ பாடணும்னு வேற மாதிரி நினைச்சாங்க, பாத்துடணும்னு ஆசைப்படுறாங்க. அதோட வெளிப்பாடு, அந்த உணர்வோட வெளிப்பாடு தான் அவளை எப்படி மாதிரி பேசுறது. இந்த மாதிரி தற்கொலைகளை வச்சுக்கிட்டு அவங்க தயார், எல்லாத்துக்கும் தயார் இருக்கு. மனைவியா இருக்க மட்டுமா, மனைவியா இருக்கான்னு அவன் ஏத்துக்கணும்ல. ஏன்னா சொல்லணும் இல்லையா, நீ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காளுங்க, யார்கிட்ட தான் போய் ஒரு வாழ்றது பாவம் விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ விஜய்க்கு இப்படி ஒரு கெட்ட பேர் சார். இந்த நிலைமை பாவம். இப்ப நம்ம அரசியல் ரீதியா விஜய 1000 விமர்சிச்சிருக்கோம், அரசியலா சொல்லியிருக்கோம் சார். குடும்ப ரீதியா இப்படி ஒரு சோகம் வந்தது. அரசியல் சோகம்லாம் யாருக்கு சோகம்? யாருக்குமே சோகம் கிடையாது இல்லையா, யாருக்குமே சோகம். இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றா அப்படின்னா, நீ பாத்துக்க அவ யோக்கியவான்னு கிடையாது. ஏன் இந்த சமயத்துல, அப்ப இந்த சமயத்துல சொன்னா என்டையர் அரசியல் கெரியரை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தெரிஞ்சு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அதைத்தான் அவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மன ரீதியா பாதிக்கப்பட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து தீ கூட ஒரு நாள், கீ கூட ஒரு நாள்ன்ற மாதிரி. கீயா? கீனா நெய்யா சார்? தீனா ஃபயர், கிளி. ஓகே, தீ கிளி அது மெஸ்ஸிங்க, புரியுதா? த்ரீ கிளின்னு சொல்லலாம், தீ கிளின்னு சொல்லலாம், தீயாவும் கிளியாவும் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. அது கீயை கூவாக்கி நம்ம
இது தீ, அதை வந்து கீயா வச்சுனீங்க, அதனால வார்த்தையை மாற்றி இது போட்டுறாங்க. ஒரு எழுத்து பிள்ளை எல்லாமே எல்லாத்தையும் அசிங்கமாயிரும். ஸோ அந்த மாதிரி என்னென்னா கிரவுண்டில் ஆடுறது தான், இதெல்லாம் வந்து சகஜம்தான். ஆனால் வந்து நீ வந்து நல்லவனோ இல்லை இந்த மக்களை வழி நடத்தக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் கீயோட தீயோட கூவோட யார் வேணாலும், மாவோட இரு, யாரோட வேணாலும். அப்புறம் ஒன்று இருக்கு, சரி அது வேணாம், அது பழசு இல்லை சார், லைட்டாக க்ளூ, பழசு முடிஞ்சு போனா அது. சி ஒன்று இருக்கு, அதெல்லாம் பழையசாயிடுச்சு, பழைய கதை அது. ஸோ அதோடலாம் அதை பற்றி தப்பே கிடையாது. மனிதன் வந்து இருக்க நடிகா இருக்க, இத்தனை பேர் மனைவியாக வாழ்கிறேன்றாளுங்க, இப்போ வர்றேன்றாளுங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வரதான் செய்யும், அது பிரச்சனை. ஆனால் நீ ஆள்வதற்கு தகுதியற்றவராக தான் நம்ம சொல்லணும். விஜய் வந்து சினிமாவில் நம்ம வந்து அந்நியன் மாதிரி தான் நம்ம பேசணும். அம்பி அந்நியனாக தான் விஜயை நம்ம அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். விஜய் குடும்பத்தோடு வாழ்ந்துருந்தாருன்னா ஒரு அம்பியா பார்க்கலாம். வாங்க விஜய் சார் எப்படி இருக்கீங்க, ஒரு நடிகனாக இருந்திருந்தா உண்மையிலே நல்ல நடிகன் சொல்லணும்னா நல்ல டான்ஸரு, நல்ல பஞ்ச் டைலாக், அது இதுன்னு ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வரும்போது நம்ம வந்து அம்பியா உங்களை பார்க்க முடியாது, அந்நியன் மாதிரி தான் பார்க்கணும். நீ ஏன்டா அரசியலுக்கு வர்ற, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஆனால் அது சினிமாவில் மட்டும் இருந்தாருன்னா என்ன விஜய் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அருமையாக பண்ணிடுறீங்க, சூப்பராக நடிக்கிறீங்க, பேசுகிறீங்க எப்படின்னு பேசலாம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி இருந்துட்டு அந்நியனாக தான் நம்ம மாதிரியா இருக்கும். ஏன்னா விஜய் அந்நியனாக இருக்கும்போது நம்ம அம்பியாக இருந்தோம்னா நம்ம நாசம், விஜய் அம்பியாக இருக்கும்போது நம்ம அந்நியனாக இருந்தால் விஜய் நாசம். ஸோ அப்போ விஜய் என்ன ஆங்கிளில், அதாவது இப்போ இது சொல்லாங்க, நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கிறோன்னு எதிரி தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பேசணுன்றது விஜய் தான் முடிவு பண்ணுறாங்க. புரியுதாங்க? அரசியலில் வந்து உனக்கு எதுக்கு அரசியல் அப்படின்ற மாதிரி, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த படத்தில் இவர்கிட்ட வச்ச தனுஷோட அண்ணன் டைலாக் வச்சுப்பேன், உனக்கு பவுலிங்கும் போட தெரியாது, பேட்டிங் தாலியை போட்டு ஏன்டா இருக்கிற, சும்மா வீட்டில் இருக்கிறனாலும் இருக்க மாட்டேற, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறன்ற கதை தான் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா இருக்குது. இப்போ அந்த லேடி வந்து அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாங்க, பழி வாங்கியாண்டு இந்த நீலாம்பரி மாதிரி அந்த ஊஞ்சல்லையே ஆடிட்டு லண்டனில் சவுத் லண்டனில் இருக்காங்க, சவுத் ஈஸ்ட் லண்டனில் அமைதியாகவே இருந்திருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷன் வரப்போகுது, கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது ஒருவேளை அவங்களுக்கு ராகுலை பிடிக்காதோன்னு நினைக்கிறேன். பழைய இலங்கை பெண் தானே, இருக்கும், காங்கிரஸை பிடிக்காது, காங்கிரஸை ஒட்டு மொத்தமாக முடிச்சு ஒன்று இப்போ பூரா சேருங்கடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஈழத்தமிழ் பெண் அவங்களுக்கு இருக்கும், காங்கிரஸ் அழிக்கணும்னு கூட பண்ணியிருக்கலாம், புருஷனை காப்பாற்றுறது காட்டி கொடுக்குறதுன்றத. காங்கிரஸ் கூட்டணி வந்து யாரோட, விஜயோட. இப்போ சேரு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ பவரில் இருந்தால் தானே பவரே பிடிங்கிற இது அப்படின்ட்டு கை வச்சிட்டேன். 2 பேரும் நான் பண்ணுறேன் பாரு, ஒரு சிங்கிள் ஆளாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு தேசத்திற்காக இப்போ வந்து சங்கீதா செய்த செயல் வந்து ஈழத்தமிழர்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செயல், அவங்களுடைய உரிமையை காப்பாற்றிக்கிட்ட மாதிரி. 2வது இந்த நபர்லாம் வந்து வந்தால் என்ன ஆகும், குடும்பமே நாசமாக போயிடுச்சு, குடும்பமே ஒன்றா இருக்க முடியல, அப்பா அம்மா இல்லை, மக ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு, புருஷன் ஒரு பக்கம் இப்படின்னு இருக்கு. வெளியில் போனால் நாசம், 40 பேர் 50 பேர் செத்து போயிடுறான், கூட இருக்க பூரா தற்கொலை. இப்படி இருக்க ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு கூட்டத்தை வந்து அழிக்கணும்னு சங்கீதா அவர்கள் முடிவு பண்ணது வந்து அது அவருக்கு இப்போ நினச்சதுதான் நினச்சாங்க. அதுக்கும் சொல்கிறேன் சார், அண்ணி போனதுதான் போனீங்க, எலெக்ஷன் முடிச்சுட்டு சொல்ல வேண்டியதானே அண்ணி, என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணி, அண்ணி நீங்களும் ஊப்பி ஆயிட்டீங்க. எலெக்ஷன்ல உனக்கு முடிக்கிறதுக்காக தான்டா இருக்கும், இன்னும் அசிங்கமா போடுவாங்க. திமுகவோட ஓட்டா சங்கீதா விடவே மாட்டாங்க, விஜய் திமுகவோட சதின்னு போட்டு. ஆக்சுவலி இவங்க செல்வியோட அவங்க நல்ல ஒரு க்ளோஸ்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லி தான் அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே எல்லாத்துக்கும் அவன் வந்து என்னன்னா கல்யாணம் பண்ணதுக்கோ இல்ல வேற எதுக்கோ மட்டும் திமுக காரணம் சொல்லலை, இது எல்லாத்துக்கும் சொல்றேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், அது புரிஞ்சுக்குவோம், எல்லாருக்கும் சொன்னாலே தெரியும். அந்த ஒரு விஷயம் அந்த விஜய் வீட்டில் நடந்ததுக்கு மட்டும் திமுக காரணம்னு சொல்லலை இன்னும். புரியுதா அவனுக்கு? சந்திரசேகரன் சொல்லலை ஒரு விஷயத்துக்கு திமுக காரணம்னு சொல்லலை, மற்ற எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இனி அந்த வரக்கூடிய விஷயத்துக்கு திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயத்தை தவிர. அது ஒரு விஷயம் இன்னும் சொல்லலை. இப்போ இந்த டைவர்ஸ் இந்த பெட்டிஷன்லமே சார் பல பாயிண்ட்டுகள் அடிக்கி இருக்கு.
அந்த நடிகையோட இந்த நடிகையால தான் பஞ்சாயத்து அப்படின்னு நடிகையை கழுவி ஊற்றி முடிச்சு உங்களால தான் நல்ல குடும்பமே பிரிஞ்சதுன்னு போட்டு வறுத்து எடுக்கிறாங்க சார். இல்லை அப்படி இல்லை, அந்த நடிகை வந்து நீங்க சொல்றாங்கல்ல, அந்த நடிகை தான் வருங்காலத்தில் கட்சியை நடத்த போகுது. என்ன சார் சொல்றீங்க? அதனால தான் அந்த இது பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. வருங்காலத்தில் அந்த கட்சியில முக்கிய பதவி நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இது என்ன புதுசாக வருது. எல்லாமே தான் இப்போ இந்த நடிகை தான் பிற்காலத்தில் கட்சியோட முக்கியமான பொறுப்பு. கொள்கை பரப்பு செயலாளர். ஆமாம், அதில் வந்து நீ அந்த வைரல் வீடியோ சாரதி எடுத்ததெல்லாம் தெரியும். நான் முதல்ல நான் சீரியஸாக சொல்கிறேங்க, சும்மா நான் சொல்லலை, சிஎம் ஆகணும் நான் உண்மையிலேயே சொல்கிறேன். ஆனால் ஆள் மனசில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, அது கரெக்டாக அந்த இனக்குழு வந்து கரெக்டாக டார்கெட் போட்டு தூக்கிடும். டாப்பில் எம்ஜிஆர் அதே மாதிரி தான், கலைஞர் மட்டும்தான் அதில் தப்பிச்சார். தெரிஞ்சு அவருக்கு தெரியும், விஷயம் தெரியுன்றதுனால அந்த இனக்குழுவிட்ட மாட்டலை. அதெல்லாம் சொல்லாங்க, பாக்யராஜ் சார்லேருந்து யார் யாரெல்லாம் டாப்பில் வராங்களோ எல்லாம் அவர்கிட்ட மாட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு அது டிஆர், கமல், ரஜினி எல்லாருமே அந்த இனக்குழுவிட்ட மாட்டினாங்க. புரியுதா? அந்த வகையில் இப்போ இது வேறு இனக்குழு, ஈழ இனக்குழுவில் இருக்குனால அதை உடைச்சிட்டு அந்த இனக்குழுவோட சேர்த்து விட்டு அதை கொண்டு வந்து தலைமை பொறுப்பு கொண்டு வந்து விஜய்க்கு ஆப்போசிட்வாங்க. நல்லா வளர விட்டு ஒரு இடத்த பிடிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் கடைசியில் கவுத்தறது. அந்நியார், நீ பாட்டு வார்த்தையை மாற்றி போட்டுறக்கூடாது, புரியுதா? அழுத்தமாக போடுது அன்னி. ஆமாம், இல்லைன்னா வெந்நின்னு ஆயிரும், அதை சொல்கிறேன், வெந்நியார்னு மாறிடு. ஸோ அந்த மாதிரி பிற்காலத்தில் வருவாங்க. தற்கொலைகளுக்கு அந்நியார் அவங்க தான். நல்ல குடும்பமாக இருந்தாங்க சார். இப்போ அவங்க பெரிய நார குடும்பம், என்ன கேடு கெட்ட குடும்பமாக இல்லை சார். இல்லை சார், விஜய் குடும்பத்தை சொன்னாங்க. விஜய் இப்போ அவங்க அந்த 2 பையன் பொண்ணு குடும்பத்தை கருத்தில் கொண்டு அவங்க பண்ணுற செயல்லாம் எங்களுக்கு அவமானமாக மாறிடுச்சு. அதாவது பொது வெளியில் ஃபோட்டோக்களை போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது ரொம்பவே அவமானமாக மாறிடுச்சு. இதை எத்தனையோ முறை சொல்லியும் அவர் நடந்துக்கிட்ட விதம் எங்களுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அவர் ரொம்ப அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சைக்கோன், அது சொல்லுங்க, சைக்கோன் தானே, மாதிரியான வார்த்தை தான். சைக்கோ தானே அது சொன்னது. என்ன நேரடியாக சைக்கோ மாதிரி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டா சார் போட்டிருக்காங்க. அதில் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. யார் சங்கீதா ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு இடம் கொடுக்கல அவர் விஜய். அவர் ஒரே மருந்தையே சாப்பிட்டு அதை வச்சு சரியாக்கிடலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை சார், இப்போ அந்த நடிகை பேரையும் தேவைப்பட்டா நான் சொல்லுவேன், ஐ மீன் மனுதாரர்ல இருந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டாயம் தேவைப்படும். கேட்பாங்கல்ல கோர்ட்டில், யாருமா நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க, இதெல்லாம் தினமலர் இதா துணுக்கு போகுதியா, அந்த நடிகை குருவியாரே, ஆமா அந்த நடிகை வாழைப்பழத்தில் வலிக்கு விழுந்த நடிகை, 3 எழுத்து கா நடிகை அப்படின்னு போடுறது. கோர்ட்டு யாருமான்னு கேட்கும். யாருமா சொல்லுங்கம்மான்னா இந்த இவங்கதான், வர சொல்லுமா அந்த பொண்ணை அப்படின்னு வர சொல்லுமா. ஆமா, வர சொல்ல, என்னம்மா தொடர்பு வச்சிருந்தியா நீ அப்படின்னு கேட்பாங்கல்ல, உண்மையா இல்லையா அப்படின்னு. என்ன சார் இதெல்லாம் கோர்ட்லையா? ஆமா, சொல்லிதான் ஆகணும். விஜய் அவர்கள் கோர்ட்டுக்கு வரணுமா? விஜய் வரணும். அதுதான் விஜய், நான் கடவுளா? விஜய் டுபாக்கூர் சும்மா சாதாரண நடிகன் தானே. விஜய் என்ன காசு வச்சிருக்க ஒரு நடிகன் சார். யாரு பொங்கி என்ன பண்ணுவாங்க? சரி, ஒரு இதை கவ கொடுத்து இன்னொரு நடிப்பாங்க. சரி, பொங்கி என்ன பண்ணுவோம்? இதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைங்கிற மாதிரி சொல்றேன். இப்ப அந்த நடிகை பேரையும் சொன்னாலும் சேர்க்க சொன்னாலும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இன்னும் பயங்கர பேசு பொருளா வருது. தற்பொழுது வரை விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு பெரிதளவில் அது அறிவிப்பாவும் அல்ல. இதுக்கே தயாரா இருக்காங்களே தாண்டதுக்கேவா? அங்க வந்து படுக்கிறதுக்கே தயாரா இருக்கு. படுக்கிற மீன்ஸ் விஜய் வீட்டு வாசல்ல. நீங்க இதெல்லாம் ஒரு வார்த்தை தப்பா போட்டீங்கன்னா கூட வேற மாதிரி ஆயிரும். வந்து அங்க அந்த கார் பார்க்கிங்ல கூட நாங்க படுக்க தயாரா இருக்குன்னு பல பேர் சொல்றாங்கல்ல, அப்படிதான். பொண்டாட்டி தயாரா இருக்குன்னா வேற மாதிரி ஆயிரும். தயாரா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சந்தோஷம் தான். ரைட்டு, ஒரு ஒய்ஃப் போயிடுச்சா, அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் இருக்கு, அதாவது ரசிகையா வந்து போய் பார்க்கறதுக்கு அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு உற்சாகம். லாட்டரி சீட்டு மாதிரி தான் இது. 1 கோடி ரூபா லாட்டரி சீட்டை 1.5 கோடி பேருக்கு எப்படி 50 லட்சம் பேர் வாங்குவான். எல்லாரும் 1 கோடி விழுகும். ஆனால் ஒருத்தனுக்கு தானே விழுகும். இருந்தாலும் அந்த லாட்டரி சீட்டு குழுக்கள் அன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே எனக்கு விழுகும் நினைச்சிட்டே இருப்பான். எனக்கு தான் நானும் கோடீஸ்வரன், நானும் அதே மாதிரி தான் தற்குறிகள். விஜய் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நமக்கு விஜய் பார்க்கறதுக்கா? எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு இதுதான். இப்ப 2 விஷயம். இப்ப சங்கீதாவை இயக்கியது திமுக தான், பின்னணியில் அவங்க இருக்காங்க. இட்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் கேம் அப்படின்னு சொல்றாங்களே,
அந்த அளவுக்கு அவங்க சங்கீதா வந்து என்னன்னா கல்யாணம் முடிச்சு ஒரு ரசிகையா வந்தாப்புல. ஆனா ரசிகையா வந்ததை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் வந்து அவர் தாக்கப்படும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தனியா பிரிஞ்சு போயிட்டார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அன்னைக்கு சங்கீதா பணக்கார பெண்ணாக இருக்கும்போது விஜய் முட்டை புரோட்டா கடை வச்சிருந்தாரு, முட்டை புரோட்டா மேல முட்டை புரோட்டா கடை. ஆமா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து தான் அந்த கடை வச்சிருந்தாங்க, நடத்தி குடும்பத்தோடு நடத்துவாங்க. இல்லை சில பேர் பார்த்துருப்பீங்க, ரோட்டு கடை. அம்மா வந்து தோசை ஊற்றுவாங்க, அப்பா எடுத்து கொடுப்பாரு, பாபு கடை. ஆமாம், அந்த மாதிரி வந்து இருந்தது. அப்போ சங்கீதா லண்டனில் இருந்த ஒரு ஆள், அதனால மயங்கிக்கிட்டேன். இப்போ வந்து பரோட்டா கடையெல்லாம் மூடிட்டு இப்போ கேஎஃப்சி மாதிரி ஆயிடுச்சு விஜய் வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பழைய ரோடு கடையை மறந்துட்டாங்க, வந்த வெளியே மறந்துட்டு அந்த பெண்ணையை கொடுமைப்படுத்தோடனே அந்த பொண்ணு நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னா அந்த பெண்ணு இறங்குறாங்க. வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன் ஆப்பங்கிற மாதிரி. ஆப்ப அங்கதான் சொல்ல முடியும், சொல்ல ஏன் சைட்ல சொல்ல வேண்டியதானே, கையில சொல்ல வேண்டியதானே. முன்னாடியே ஆப்ப எங்க சொல்லணும்னா அங்கதான் சொல்லுவேன். அதான் சார் 4 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாமே, ஏன் இப்ப பண்றாங்க? இப்ப எலெக்ஷன் வருது, அப்ப பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. பொறுத்திருந்து அவங்க வந்து உஷேடி அடிச்சு ஆப் வச்சுட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து உட்காரணும் அப்படின்னு உட்காரல, நகர்ந்து உட்கார்ந்துட்டே இருந்தாப்புல. இப்ப கரெக்டா படத்திருக்கும் போது குனிய வச்சு சொல்லி விட்டாங்க. சரி, இப்ப இந்த விஷயம் விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் வாழ்க்கையில எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்? ஒரு டேமேஜ் ஆகாது. ஏன் சார் ஒரு டேமேஜ் ஆகன்னா, ஏற்கனவே அடி வாங்கின சொம்பு எங்க போய் டேமேஜ் ஆனான்னா உயிரோட இருந்த வேற சாப்பிடுறது இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே தற்குறிகள் மட்டும்தான் ஒரு 10%, 8%, 7%, சில இடத்துல 3%, 15% இருக்கான். தற்குறிகள் என்ன நடந்தாலும் இப்ப சங்கீதாவே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சார், நேற்று வரைக்கும் அந்நியா இருந்தாங்க, இன்னைக்கு வந்து இது இன்னைக்கெல்லாம் யாருன்ற மாதிரி இருக்கு. நீங்க அப்போ உங்க பெத்த தாயவே நாளைக்கு வந்து ஏதாவது சொல்லிடுச்சுன்னா அதே சொன்ன ஒருத்தன் காசு 5000 ரூபாய் நீ வாங்குவேன்னு எங்க அம்மாவே போட்டு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா சார். எங்க அம்மா அடிச்சிட்டேன், 5000 நீ வாங்கிடுவியா, நீ நவிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன்ட்டு ஒருத்தன் அம்மாவே ஐட்டம்ன்றான். ரொம்ப ரொம்ப கேவலம், கேடு கெட்டவங்க அந்த கும்பலா தலைவனே கேடு கெட்டவங்கும் போது அப்புறம் இது எப்படி இருக்கும்? இவன் ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்கான அதை பத்தி, ஏன்டா அப்படி சொல்லக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கானா? முதல்ல கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா. ஏன்னா அவன் ஒரு சைக்கோ. அவன் வந்து என்னன்னா இந்த மாதிரி அசிங்கமா தூண்டி விட்டாதான் எல்லாரும் டென்ஷன் ஆகி நம்மளை பத்தி போட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டு, சைக்கோக்களை இந்த தற்கொலைகளை தூண்டி விட்டு அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனாலதான் நம்ம அவனை போட்டு இப்படிலாம் பேசுறது. இல்லைன்னா நமக்கு வந்து தற்கொலைகள் கணக்கு கிடையாது, நம்ம டார்கெட் விஜய் தான். நீ இவங்களை சுண்ணாங்களை தூண்டி விட்டேன்னா அடி நீ தான் வாங்க போற. அவங்களுக்கு இவன் அடிச்சா எப்படி அவனுக்கு வலிக்கும்டா அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நாங்க அடிக்கிறது அங்கேதான் அடிப்போம். இப்ப இந்த வச்சு நீ டீசெண்டா நடந்துக்கிட்டேன்னா உனக்கு டீசெண்டா பதில் வரும். இதுல தற்கொலைகளை வச்சு தூண்டி விட்டு இதில் போய் அசிங்கமா போய் கமெண்ட்டை போட்டீங்க அப்படின்னா உனையத்தான் நாங்கள் பிடிப்போமே தவிர அவங்கள இல்லை. அது தற்கொலை நாயங்க அதை நம்ம பண்ணிட்டு போகுது. புரியுதா? அது ஓடி போயிடும், போலீஸை பார்த்தாலே ஓடிடும், ரியலாக வந்தால் ஓடி போயிடும். ஆனால் இந்த தற்கொலையை வந்து அடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். சரி, இப்ப இந்த விஷயத்துல கூட சார், இப்ப பெண்கள் மத்தியில விஜய்க்கு மிக பெரிதளவுல ஒரு செல்வாக்கு வந்து இருக்கு. அதுவும் முதல் தலைமுறை வாக்காளர்களும் பெண்கள்னு பொதுவாக கொச்சப்படுத்தாங்க, பெண்களை கொச்சப்படுத்தாங்க. பெண்கள்ல ஒரு பிரிவினர், சரி ஒரு பிரிவு அப்படி வச்சுக்கலாம். வந்து எல்லாம் பாம்பே ரெட் லைட்ல இருக்கிறதும் பெண்கள் தான். நம்ம மொத்த பெண்களையும் இப்ப ஒரு தெய்வமா குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி படித்து அறிவாளிகளாக இந்த சமூகத்துல மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வித்திட்ட பெண்கள் இருக்காங்க. அதனால பெண்கள் நீங்க மொத்தமா சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த குறிப்பிட்ட பகுதி வந்து அவளுக்கு வந்து இது ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த சம்பவம் வந்ததுக்கு பிறகு இப்படி தன் வாழ்க்கையில் சரியா இல்லை அவரு அப்படிங்கிற ஒரு அவங்க மனைவியே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்னு நீ நம்ம மனைவி சொன்னதை சொல்றேன். இப்ப அது பொதுவெளிக்கு வருது. பெண்கள் பாதுகாப்பு குறித்துல அவர் பேசும்போது அவங்க வீட்லயே இந்த சூழலா அப்படிங்கிற கேள்வியை தான் வச்சு வருது. அது அறிவுள்ளவர்கள் கேட்பாங்க. கேட்கும்போது அதை அரசியலா மாத்துவாங்க, நிச்சயமா அது மாறும், ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல கூட எந்த பதிலும் விஜய் சொல்லல அல்லது முன் வரலங்கும் பொழுது இது மேலும் டிராபேக்கா இருக்கு. இப்ப அவருக்காகவும் குரல் கொடுக்க மாட்டாரா விஜய்? இப்ப இல்ல, விஜய் வந்து எப்படி அப்படின்னா வந்து ஒரு இந்த பொருளாவே வச்சு மெயின்டைன் பண்றாங்க. இந்த அலங்கார பொருள் மாதிரி இந்த அதை வெளியில கொண்டு வந்துட்டீங்கன்னா அது புஷ்ஷுன்னு போயிடும். அது டுபாக்கூர்ன்றது எல்லாருக்கும் கண்ணாடி பொட்டிக்குள்ள இருக்கிறது அது வைரக்கலுக்கு மரியாதை. அது வெளியில எடுத்து டேபிள் மேல வச்சீங்கன்னா எதை வெயிட்டுக்கு வச்சிருக்கோன்னு போயிருக்காங்க. அதனால அது வைரக்கல் கிடையாது, கண்ணாடி கல்லை கொண்டு போய் வைர மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. டப்பால வச்சுக்கீங்க, பாத்துக்கங்க. ரைட்டா? மண்ணுளி பாம்பு வச்சுக்கல, ஷார்ட்டா சொன்னா புரியுது. அதான் அதுக்காக அன்னைக்கு வினோதா டைரக்டர் பேர் வச்சிருப்பாப்ல. ஆமா சார், இளையத்துல போய் தாக்கப்பட்டாரா அந்த மாதிரி. அதுதான்
அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காப்ல பாருங்க அந்த டைரக்டர். புரியுதா? வினோத், வினோத் தானே? ஆமா சார். வினோத் சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிருக்காரு இதுதான் விஜய், அது மண்ணொலி பாம்பு தான் விஜய்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. அவர் தான் இந்த படம் பண்றாரு, லாஸ்ட் படம் ஜனநாயகன் பண்ணாரு. இல்ல அதுதான் அடிச்ச அடி. அப்ப அடிச்சிருக்காப்புல, ரெண்டையும் பண்ணிருக்காப்புல, அது வேற விஷயம். பட் விஜய் வந்து ஷார்ட்டா சொன்னா மண்ணொலி பாம்பு மாதிரி தான், இட குறைஞ்சிடாம பாத்துக்கணும். புரியுதா? அதுக்கு மண் இன்னெல்லாம் போட்டு அதை வைக்கணும். அது வெளியே எடுத்தீங்கன்னா 10 கிலோ குறைஞ்சிச்சுன்னா விலை போகாது. புரியுதா? அதுக்காக தான் அந்த மண்ணொலி பாம்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜனா போன்றவர்கள்லாம் ஆதவர்ஜனா கத்தாதையா, இது பாம்புக்கு இட குறைஞ்சிட போகுதுன்ற மாதிரி. புரியுது? அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ ஆதவர்ஜனால நெக்ஸ்ட் என்னதான் சார் பண்ணுவாங்க, என்னதான் பேசுவாங்க? ஆதவர்ஜனா எலெக்ஷன் முடிச்சுன்னா ஊரை விட்டு ஓடிடுவாங்க. எல்லாரும் ஓடுவாங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடுவாங்க. ஆனால் புஷியானந்த் மட்டும் கூட இருப்பாங்க அந்த வீட்டு கேட்டு வாசல்லே. நம்பிக்கை விசுவாசி புஷியா. ஆமாம், போட்டு ஒரு கயத்து கேட்டில் போட்டு அங்கேயே படுத்துருவாங்க. அவர் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அடுத்த ஹியரிங் வரப்போகிறது. இது அடுத்து எதை நோக்கி போகும்? இன்னும் 20 நாள் இருக்குல்ல, இப்பயே வரப்போகுது இல்லை சார். இப்போ வருவதற்கு முன்னாக இவங்க எதுவும் பேச மாட்டாங்க. இல்லை, ஹியரிங் வரும்போது முதல்ல வந்து அந்த மனைவி தான் ஆஜரானா. அந்த டைமுக்கு விஜய் கூட மாட்டாங்க, விடுவாங்களான்னு தெரியல. ஒருவேளை நீதிபதி 22ஆம் தேதியை வர சொல்லுங்க, அவரை கேட்போம் அப்படின்ட்டா அங்கே போய் பதில் சொல்லி தான் ஆகணும். 22ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு இந்த பப்பில் குடிச்சியா, அந்த பெண் வந்தாரா அந்த நடிகை கூட, 2 பேரும் சேர்ந்து வாந்தி எடுத்தீங்களா, டிரைவர் தூக்கி போட்டு கொண்டு வந்தாரா 2 பேரையும், அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. வீட்டுக்கு ஏன் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கலாமே. நம்பி அப்படின்னா, நண்பர் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் போயிருந்துருக்கலாம். எதுக்கு ஒரு கட்டிய மனைவியும் பிள்ளையும் இருக்கும்போது அந்த பெண்ணை நடுராத்திரில் போதையோடு இங்கே கூப்பிட்டு வந்தீர்கள், அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இடக்கு முடக்கா பல கேள்விகள்லாம் வரும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் அவங்க மனைவியே டிரைவர் தான் காட்டி கொடுத்துருக்கான், பழைய டிரைவர். பழைய டிரைவரா? அக்கா இன்னைக்கு தீக்கா, இல்லைடா ஃப்ரெண்டாக இருக்கும்டா அக்கா. இல்லைக்கா நான் பார்த்தேங்க்கா, 2 பேரும் எங்கேருந்து போயிட்டு வந்தீங்க, ஒரே கலரில் வாந்தி எடுத்தாங்க அப்படி. அப்போ ஒரே சரக்கு தான் அடிச்சிருக்காங்க. நான் தான்க்கா கொண்டு இறக்கி விட்டேன். டிரைவர்கள் தான் காலி பண்ணியிருக்காங்க சொல்லி. அப்புறம் சங்கீதா நேர்லேயே பார்த்துருக்காப்புல, அதுக்கான ஆதாரம் டேட் வாரியாக வச்சிருக்காப்புல. 2021 ஏதோ ஏப்ரல். அது லியோ படம் பண்ண. ஐயோ, அவரை வேற போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். எல்லாமே சரியா தாண்டா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கையில், என்னைக்கு இந்த படம் பண்ணாத வரைக்குங்கிற மாதிரி. லியோ படம் பண்ணாரு, அப்பா கூட சண்டையாகி பஞ்சாயத்து ஆயிடுச்சு அவங்க அப்பா சொல்லி. இப்போ லியோ படம் பண்ணப்பதான் மனைவியுமே பிரச்சனை. ஐ மீன் அந்த படம் சார்ந்து வரும்போது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். எல்லாமே சேர்ந்து படத்துல யாரும் நடிச்சிட்டு இருந்துக்கலாம் விஜய், இப்போ அதுவும் போச்சு. வருவார் ஏன் போகுது, அவ்வளோதான் பிரச்சனை. 6 வருஷம் கழிச்சு வரலையா? அதனால அதே மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மார்க்கெட் இப்பயே கிடையாதுங்க. இப்போ என்ன மார்க்கெட்டு, ஏமாந்து ஏதோ ஒரு ப்ரொடியூசர் 150 கோடி ரூபா கொடுத்துருக்கான், அவ்வளோதான். ஆனால் அது போக 50 கோடி ரூபா கூட தேராது. இப்படி நிறையா பேர் விஜய் வச்சு படம் எடுக்கலாம்னு ஒரு பேராசையில் இருப்பாங்க. ஐயா கொள்ளையடிச்சு காசு வச்சுக்கிட்டு இல்லை ஏதோ ஒன்று வருவாங்க. சரி ஒரு அட்வான்ஸ் கூட விஜய் வச்சு படம் பண்ணியிருக்கோன்ற அந்த பேருக்காக விஜய் அட்வான்ஸ் வாங்கிட்டு அவன் நாசமாக போனான்னா நல்லா இருந்தாங்க, நமக்கு வர பேமெண்ட் வந்துட்டா போதுன்ற மாதிரி கல்லால் போட்டு அவர் போட்டு இருப்பார். எனவே சார், இப்போ அடுத்தடுத்து ஏதாவது சங்கீதா அவர்கள் ஏதாவது பேசிட்டாங்கன்னா ப்ரெஸ் மீட் பேசுவாங்களா? கட்டாயம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தற்குறிய சங்கீதா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஆமாம் சார், ரொம்ப கேவலமான ஆரம்பிக்கிறாங்க, இப்போதான் போட ஆரம்பிக்க போறாங்க. கொலை வெறியாகி அடி விஜய்க்கு தான் விடுவோம். இவங்களுக்கு அதான் நம்ம சொல்றோம், நம்ம மாதிரி தான். இன்னைக்கு எது பண்ணாலும் அவன் பண்ண சொல்றதே அவன் தலைவன் தானே. நீ வந்து அடக்கி வச்சிருக்கிய அவன் ஆட்களை. நீ இப்ப இந்த பிரச்சனைய கட்டுக்குள்ள வைக்க காசை கொடுத்து அவன் அடியால இணைய அடியால வச்சு அவன் சொல்றான், அண்ணி எதுவும் போட்டுறாங்க பேருகிற இந்த மாதிரி அசிங்கமா போட்டான். ஏன்டா அவன் சொல்ல மாட்டான், அவன் தலைவன். பொண்டாட்டியை பத்தி அவனுக்கே கவலை இல்லை, நீ எதுக்கடா பேசுறன்ற மாதிரி கதை தான். ஸோ ஆனால் இந்த இவங்க தற்கொலை நாய்ங்க அடிக்க ஆரம்பிக்கும் போது செம குத்து விஜய்க்கு இருக்கு. இந்த பே பண்ணி பாசிட்டிவா நரேட்டிவ் வி ஸ்டாண்ட் வித் அதெல்லாம் அது வந்து தற்கொலைகள் மத்தியில் தான் செல்லுபடி ஆகும். நீ இப்போ ஸ்டாண்ட் வித் விஜயா இருந்தாலும் சரி, விஜய் இப்போ இதெல்லாம் வாயில எவன் கூட போய் நின்னாலும், ஸ்டாண்ட் வித்துன்னு போய் நின்னாலும், எவன் கூட போய் நின்னாலும் அடி வாங்குறது தான். விழுகிற அடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்கிறீங்க. கூட இருக்கவன் தக்கறி அவனும் ஒன்றும் பண்ண முடியாது. பத்திரிக்காரன் அந்த பேரில் ஏதோ 4 பேர் நாய் நரியெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க என்ன தேவை, வாய்க்கு வந்ததெல்லாம் விளாடுறாங்க. லட்சியத்துக்காக தான் விஜய் வாழ்றாராம். 24 மணி நேரம் மக்களை பற்றி பேசுகிறான். அவன் ஒரு ஆகாவலி தான், அது எனக்கு தெரியும். கூட இருந்தாலும் தானே உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். எனக்கு அது ஆகாவலின்னு அந்த 20 வயசுலேயே தெரியும். இவன் 20 வருஷம் கழிச்சு எப்படி ஆவானா, இப்படி ஆவான்னு நினைக்கல, எப்படி வருவானோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு அப்பயே தெரியும். உமாபதி என் நண்பரா, பழைய நண்பரா, மனசு கண்ணு மாதிரி வந்துட்டு போதா சார்.
இப்போ அவன் இதாக மாறிட்டான். இளமையான ஆள் தாங்க, வயசு 50 சில்லரை நல்ல தான். ஷேவிங்லாம் பண்ணி ஒரு கிளாஸ்லாம் போட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு ஒரு கோட்லாம் போட்டான்னா அவ்வளோ அழகாக இருப்பான். அவனா தன்னை வயதான தோற்றக்காரனை மாற்றிக்கிட்டாலும் அறிவு வளரணும், ஆள் வளரணும். நீ வந்து தாடியை வெள்ளையாக வச்சுக்கிட்டு முடிய வச்சுக்கிட்டு ஒரு இது மாதிரி அந்த ஒருத்தன் ஏசுநாதர் மாதிரி இது சேனல் வச்சுருந்தானே ஒருத்தன், அப்பா பிதாவே ஒருத்தன் வந்தான் தெரியுமா? அதே மாதிரியே மக்கள்கிட்ட போய் இது பண்ணி நம்ம சிடியை பேர் என்ன ஜேம்ஸு, சிடியை வச்சுக்கிட்டு படுத்திருந்தேன் ஜேம்ஸ். ஆவியானவர் அப்போ திடீர்னு ராத்திரி வந்தார். வந்த உடனே சிடியை நான் பார்த்தேன் ஃபுல்லாக. யார் அவர் மேப்படியார். சிடியை ஃபுல்லாக பார்த்துட்டு உன்னுடைய தயாரிப்பு மிக அருமையாக இருக்குது, அந்த லைட்டு செட்டப்பு கேமரா எல்லாமே நான் யார் அவர் சொன்னாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தருணம் அவனை மாதிரி மாறிட்டு இருக்கேன். தாடியெல்லாம் வச்சு இந்த இதில் போய் மைனாரிட்டி ஓட்டை வாங்கி தரேன்னு அவன் போய் சொல்லி, இது வந்து ஜெப கூட்டம் நடத்துறதுக்கு வேணா அவன் தயார். அது கூட அவன் லாயக்கு கிடையாது. இந்த தர விஜய் கூட போய் எங்கெங்கேயோ மேல எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்பா என்ன பண்ணுறது ஐயோ, அது பேசினா வேற பயங்கர பிரச்சனை. அஜித்தை வேற தூக்கி போட்டு உள்ள அடிச்சிருக்கேன். இல்லை அஜித்தை தூக்கிட்டு அவனுக்கு தெரியாதுங்க அது என்ன ஏதுன்னு. இவன் எனக்கு என்னன்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்காது பார்த்தா யாருமே விஜய் ஜெயிக்க வைக்க ஒண்ணு சேர்ந்த மாதிரி தெரியல சார். குழியில போட்டு புதைச்சிட்டு ஓடி போயிடலாங்க. ஆளாளுக்கு உன் பங்குக்கு நீ எவ்வளவு கெடுக்கிற, என் பங்குக்கு நான் எவ்வளவு கெடுக்கிறேன் பாரு, போட்டி போட்டுக்கலாம். கொண்டு வந்து தெருவில் நிறுத்தினாங்க, சங்கீதாவே கொண்டாந்துட்டாங்க அடுத்து. புரியுதா? பெத்த தாயே சொல்றதுக்கு நிறையா இருக்கு. இப்போ நீங்க அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நிறையா சொல்லுவாங்க. என்ன தம்பி பண்றது, பெத்துட்டோம் வளர்த்துட்டோம், நம்ம பிள்ளையே நம்ம காட்டி கொடுக்க முடியாது அப்படின்றதோட அவங்க முடிச்சுக்குவாங்க. சந்திரசேகரனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் ஆக்கி பார்க்கணும்னு சொல்லி அந்த திருச்சி பாலிச்சாமியோடலாம் சேர்ந்து கண்டம் போகிற வரவனோடலாம் சேர்ந்து எப்படி சிஎம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா கடன் கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்களே உங்கள்கிட்ட கேட்டால் சரி சார் 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பீங்க. ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான்னு வைங்க தட்டோட திருவோட்டோட, அவன்கிட்ட போய் ஐயா ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னா ஒரே செருப்பா கிடையாது, சுடுதண்ணி தூக்கி ஊற்றுவான். 10 1 ரூபா 2 ரூபா பிச்சை எடுத்துட்டு நான் கோயிலில் உட்காந்துருக்கேன் ஏன்ட்ட அந்த மாதிரி ஒரு ஆதரவு தேடுறான் பாலிச்சாமியில. அந்த ஆளுக்கே எந்த பதவியும் கிடையாது, அரசியலையும் கிடையாது, ஒரு மனாகட்டி மாநில தலைவர். ஆமா, அவர் பெரிய வந்து மாநில தலைவர் அகில இந்தியாவில் இருக்காரு. அவரை உடனே கூட்டணி பேசுறப்பாரு. அந்த ஆள அனாமத்தா பஸ்ஸு காசு எல்லாம் வேண்டாம் சென்னைக்கு சுத்திட்டு ஐயா அங்குச்சாமி நானே சும்மாதான் உட்காந்துருந்தேன், வாலிட்டே வந்து சாப்பாடும் போட்டு பஸ்ஸையும் கூட்டு போய் ஏறி வந்துட்டேங்கிற கதையா தான் இருக்கு. அவர்கிட்ட போய் ஒரு கூட்டணி பேசுறாங்க. அதுதான் விஜய் பிடிச்சி கொடுத்துட்டாப்ல அப்பாவே. இங்க ஜகிட்ட பிடிச்சி கொடுத்தாரு, நீங்க இரு கொஞ்ச நாளைக்கு வெளியே வராத, நீ கண்டவண்டெல்லாம் போய் கூட்டணி பேசிட்டு இருக்க, ரோட்ல போறவன்ட்டெல்லாம் சொல்லி. ஆல்ரெடி விஜய் ரொம்ப பாவம் சார். ஒரு சைடு அப்பா சேர்ந்து பிரச்சனை, புசி இன்னொரு சைடு. எத்தனை பேர் தான் நீங்க ஒளிச்சு வைக்க முடியும்? கூட்டணிக்கு அந்த கட்சி வருது இந்த கட்சி வருதுன்னு உசுப்பேத்தி நாளைக்கு யாரும் வரல. கோர்ட் நோட்டீஸ் தான் வந்துருக்கு. ஒண்ணு பிரச்சனை, இவங்க போற இடத்துல எல்லாம் பிரச்சனை ஆயிருக்குன்னு கோர்ட் நோட்டீஸ் வந்துச்சு. இப்ப வீட்டுல இருந்து நோட்டீஸ் வருது. அடுத்து என்னென்ன வர காத்திருக்கோம் சார். விஜயோட நிலைமை ரொம்பவே பாவம் பரிதாபமா இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.